ஆர் யூ அ நீட் 2026 ஆஸ்பெரண்ட் அண்ட் உங்களோட 11th ஸ்டாண்டர்டை வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 1 இயரில் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எப்படி வந்துட்டு நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் ஆல்ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க பட் ஒரு ஐடியாவே இல்லாமல் யூ ஆர் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்னாலுமே என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணலாம், டெஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு செல்ஃப் ஸ்டடிக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இருக்கிற 1 இயரை வச்சு எப்படி வந்து நீங்கள் 12th அண்ட் நீட் போத் மேனேஜ் பண்ணிவிட்டு நீட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட் போர்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு 82 சாப்டர்ஸ் இருக்கும் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, விச் இன்க்ளூட்ஸ் பேசிக் மேத் அண்ட் பழைய ஓல்டு என்சிஇஆர்டியிலிருந்து நமக்கு 2 பிளாக் சாப்டர்ஸ் இருக்கும் ஃப்ரம் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 82 சாப்டர்ஸ் இன்க்ளூடிங் த நியூ என்சிஇஆர்டியோட சாப்டர்ஸ். ஸோ என்னென்ன சாப்டர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் உங்களுக்கு என்டிஏவோட அஃபிஷியல் சிலபஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் யூ கேன் ஜாயின் த டெலிகிராம் குரூப். அதில் வந்து நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கேன். As we all know, NCERT is the basic resource we all need for NEET. அது இல்லாமல் நமக்கு கொஷின் ப்ராக்டிஸ்க்கு கண்டிப்பாக புக்ஸ் தேவைப்படும். லைக் நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட கொஷின் நான் தேடி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். பட் நமக்கு வந்து என்எஃப் கொஷின்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. அண்ட் டைம் வந்து கன்சியூம் ஆகும். நம்ம ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணி அதை எடுக்கும்போது 4-5 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சால் நீங்கள் வந்துட்டு கொஷின் புக்ஸ் வாங்கிக்கலாம். லைக் எம்டிஜியோட ஃபிங்கர் டிப்ஸ் வாங்கலாம். ஆர் 35 years PYQs புக் இருக்கும். ஸோ அந்த புக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ PYQs வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது புக்ஸ் கூட வாங்கிக்கலாம். லைக் NCERT பஞ்ச் ஆர் எம்டிஜியோட ஃபிங்கர் டிப்ஸ். எம்டிஜியோட ஃபிங்கர் டிப்ஸ் வாங்கினீங்க அப்படின்னாலே அதுலேயே உங்களுக்கு PYQs, MCQs அண்ட் உங்களுக்கு NCERT எக்ஸாம்பிளர் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் இன் ஒன் புக் மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் கொஞ்சம் நோட்ஸ் கூட இருக்கும், NCERT பேஸ்ட் நோட்ஸ். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் அதை தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ ஐ நோ வெல் அபவுட் இட். மற்ற புக்ஸ் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லெட் அதர்ஸ் ஆல்சோ நோ இட். ஸோ NCERTயை சும்மா ரீட் பண்ணுறது மட்டும் பத்தாது. கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த அப்ரோச் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நம்ம லெக்சர்ஸ் பார்ப்போம். ஸோ பயாலஜிக்கு வந்து அவ்வளோவா வந்து லெக்சர்ஸ் தேவைப்படாது. பிகாஸ் ரீட் பண்ணாலே எல்லாமே அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும். பயாலஜியில் எந்த ஒரு சம்ஸோ அது மாதிரிலாம் வராது. ஸோ கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். பட் ரீடிங்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா பயாலஜிக்கும் வேணும்னா நீங்கள் லெக்சர்ஸ் ஏதாவது பார்க்கலாம். பட் ஒன் ஷாட்ஸ் மாதிரி பார்த்து முடிச்சுருங்க. ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கிறதுல நீங்கள் NCERTயில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெக்சர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். பிகாஸ் ஒவ்வொரு கொஷினையும் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்ஸ் வாலாவோட இங்கிலீஷ் மீடியம் சேனல் பார்க்கலாம். ஆர் ரிவிஷன் பண்ணும்போது பிரெய்னிமெடிக் சேனல் பார்க்கலாம். அண்ட் அன்அகாடமி நீட் சேனல்லையும் பார்க்கலாம். அதுலேயும் ஒன் ஷாட்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் இருக்குது. ஸோ இதில் என்ன சேனல் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் ஆர் எவ்ரி சாப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதுறது நல்லது. ஸோ எவ்ரி சாப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சாப்டரோட டெஸ்ட்ஸ் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கனாலே இருக்கும். நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணி யூ கேன் கெட் ஃப்ரம் எனி ரிசோர்ஸ். அண்ட் ஃபிசிக்ஸ் வாலா ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த PW ஆப்பில் ஃப்ரீ பேட்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது கூட நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுலேயே சாப்டர் வைஸ் டெஸ்ட்ஸ் இருக்கும். அண்ட் மற்ற கொஷின்ஸும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கிறது எல்லாம். ஸோ இது வரைக்கும் என்னென்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதாவது என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா எவ்ரிடே 1 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா த பெஸ்ட் டே டு ஸ்டார்ட் இஸ் டுடே. ஸோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பேசிக் மேத் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இன்றைக்கி ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4 monthsக்குள்ளேயே ஃபுல் சிலபஸையே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு 12th நடந்துகிட்ருக்கும், அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் 1 day 1 சாப்டருங்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ 1 day வந்துட்டு நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க, ஸ்கூலில் ஒரு சாப்டர் எடுக்கிறாங்கன்னா அதே சாப்டர் கூட நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு அதோட NCERT ரீடிங் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் ஏதாவது லெக்சர் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 to 50 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த சாப்டர் தரோவாயிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் PYQஸும் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வீக்கெண்ட்ஸ் அண்ட் ஹாலிடேஸில் வந்துட்டு 11th சாப்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி ஒரு 2 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் கூட நீங்கள் 22 வீக்ஸில் ஃபுல் 11th சாப்டர்ஸே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது ஒரு
5 மந்த்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 5 மந்த்ஸ் to 6 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்துட்டு 11th போர்ஷன்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் 12th போர்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்ரிடே நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு எவ்ரிடே 12 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். வீக்கெண்ட்ஸ் அண்ட் ஹாலிடேஸில் 11 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அப்படியே கம்ப்ளீட் ஆகி வரும்போது உங்களுக்கு அக்டோபரில் நீங்கள் எல்லா போர்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டிங் இந்த சென்ஸ் நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி யூ கேன் ரீட் NCERT அண்ட் யூ மஸ்ட் வாட்ச் அ லெக்சர் அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். எவ்ரிடே வந்து நீங்கள் ஒவ்வொரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணும்போதும் உங்களோட ஓன் ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஃபார்முலா ஷீட்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் ரிவிஷன் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா சம் கொஷின்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் பார்ட் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ட்ரை டு அட்டன் டெஸ்ட்ஸ் ஆல்சோ. ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் ரிசோர்ஸஸ்லேருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நான் வந்துட்டு டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் PW ஆப் யூஸ் பண்ணலாம். ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது ஆன்லைன் ரிசோர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள்கிட்ட ஏதாவது மாடியூல்ஸ் ஒரு கோச்சிங் சென்டரோட டெஸ்ட் புக்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீட் 2025 முடிஞ்சதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வீக் வைஸ் பிளான் போட்டு தரேன் ஃபார் this 1 year, ஸோ தட் நீங்கள் வந்து டார்கெட்ஸை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட். ஐம் லிட்டில் டயர்ட் அப் ரைட் நவ். ஸோ நீட் 2025 முடிஞ்சோடனே ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ எந்த ஒரு பிளானுமே இல்லாமல், எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல், என்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறது, எப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு பிளான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபார் செல்ஃப் ஸ்டடி. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே வில் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் காண்டாக்ட் மீ த்ரூ கமெண்ட் செக்ஷன் ஆர் டெலிகிராம், வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு யூ கேன் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.